அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பார்த்தீங்கன்னா, ஒரு சித்திரம் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். சரி கை கால்லாம் வலிக்குதுன்னு உட்காந்து ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவை இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு கடையில் டெய்லி திருடி இருக்கு. அதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கா அந்த வீடியோ போட்ட அன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அந்த பொம்பளைய நிறுத்தி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் அந்த புள்ள முழங்கால் உயரத்துக்கு தான் கவுன் போட்டிருக்கு. அந்த கவனத்தை விட்டு அந்த புள்ள ஒரு சின்ன பேண்டி போட்டிருக்கு. அது விட்டுக்கு அவ்வளோ உடுப்பு எடுத்து வச்சிருக்குது. நடு ரோட்டில் வச்சு அந்த பிள்ளைய அப்படி கலட்டி எடுத்து பார்த்து வீடியோ பண்ணி அதை ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்காங்க. மக்களே புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, பெயிண்ட் கையில் ஒட்டியிருக்கு. என்னடான்னு நினைக்காதீங்க. சித்திரம் வரைஞ்சிக்க இந்த வகையில் வந்திருக்கிறேன் நான். சொல்லணும்னு தோணுச்சு. சில விஷயங்களை நினைக்கும் போது சொல்லிடணும். லைட்ரு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், திருடுவாங்க நிறைய பேர். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அப்படி இல்லை. புரிஞ்சுக்கோங்க. இப்போ பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாத்துலேயும் மட்டும் இல்லை, ரோட்டில் இருந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு வீட்லேயும் கேமரா போட்டிருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா. இப்போ நான் ஹாலில் உட்காந்துருக்கேன். ஹாலில் சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்களா தெரியல. எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமரான்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய கடைகளில் சிசிடிவி இல்லாமல் இருக்குமா? கவனம் மக்களே, பார்த்து. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க. முன்ன மாதிரிக்கு இல்லை. உங்கள் மானத்தை நீங்களே வாங்கிக்காதீங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு திருடி. என்னோட ஃபேஸ்புக்கில் போயிட்டு பாருங்கள். அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கவலையாகவும் இருக்குது, கோபமாகவும் இருக்குது. ஏன் கவலையாக இருக்குன்னா, நடு ரோட்டில் வச்சு ஒரு புள்ளைய விட்டு கவனை தூக்கி செக் பண்ணுறாங்க. கவலையாக இருக்குது. கோபம் என்னன்னா, அந்த பெண் செஞ்ச வேலைக்கு கோபமாக இருக்குது. எதுக்கு திருடுறீங்க அடுத்த வீட்டு விஷயங்கள்னு தெரியல. அடுத்தவங்கள்ட்ட ஒரு அல்பநாத்தியை கூட திருடாதீங்க. மக்களே கவனம். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், தம்பிங்களா, எங்களோட அக்காவோட பிள்ளைங்களுக்கு எங்கேயும் போயிட்டு எந்த தவறும் பண்ணிடாதீங்க. எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க. எடுத்து பப்ளிக்கில் போட்டுருவாங்க. நம்ம குடும்பமான கவனம் அப்படின்னு.